ரவி, நீ பிரியாவை அடிச்சிருக்க கூடாதுப்பா. என்னவா நீங்களே இப்படி பேசுறீங்க? அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியும்ல. உங்க யாருக்குமே தெரியாம ஷூட்டிங்ல போய் நடிக்க போயிருக்கா. நம்ம குடும்பத்தோட மரியாதை என்ன ஆகுறது? அவ ஏதோ தெரியாம ஆதங்கத்துல பண்ணிட்டா. அவ போனது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவ யாரு? உன் மனைவி தானே. நடிக்க போனது தப்புன்னு எடுத்து சொன்ன புரிஞ்சுக்க போறா. அதுக்கு போய் அவளை அடிச்சிட்டியேப்பா. நான் தான் ஏதோ கோவத்துல அவளை அடிச்சிட்டேன். அவளை என்ன திருப்பி அடிச்சிட்டா. அது தப்பு இல்லையாமா? ரவி, பிரியா செஞ்சது சரின்னு நாங்க சொல்லல. அவளும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கணும். அவ மேலயும் தப்பு இருக்கு. எல்லா தப்புமே அவ மேலதான் இருக்கு பாட்டி, என் மேல இல்ல. நானும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு நாளுக்கு தான் அவ பண்ற தப்பையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது. எதுக்கு ஒரு எல்லை வேணாமா பாட்டி? எனக்குன்னு ஒரு மான ரோஷம் இல்லையா? நாம அப்படியே அவளை விட்டுற முடியாது ரவி. அதுக்காக மான ரோஷம் இல்லாம அவகிட்ட சமாதானமா போக சொல்றீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குப்பா ஈகோ? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போகணும். அதுதானே நம்ம வாழ்க்கை. வீட்டுல பெரியவங்க நீங்க, உங்களை மதிச்சாலா அவ? உங்களை அத்தனை பேரையும் மதிக்காம தானே குழந்தைய தூக்கிட்டு போனா. அவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கோமே, எப்படி இருக்கணுங்கிறத பத்தி நினைச்சு பாத்துருக்காளா? ரவி, இது நம்ம குடும்ப கௌரவ பிரச்சனை. நாம தான் சரி பண்ணணும். அண்ணா, நான் அவளுக்கு பாடம் புகட்டியே ஆகணும். அவ பண்றது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அவளுக்கு பாடம் புகட்டணும், புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நீ யார பழி வாங்குற தெரியுமா? உன் குழந்தைங்கள. இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட வாரிசுங்க. ஏன் பேர பிள்ளைங்களுக்கு அந்த வீட்டுல என்ன வசதி இருக்கு? அது எப்படி அவங்களால அங்க இருக்க முடியுமா? பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் திரும்பவும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா இல்ல. இல்ல ரவி, விரல்ல காயம் பட்டா வேதனையா தான் இருக்கும். அதுக்காக விரலை வெட்டி போடுறது இல்லையே. ரவி, பிரியாவுக்காக இல்லைனா கூட பரவாயில்ல, குழந்தைங்களோட முகத்துக்காகவாவது பாரு. என் குழந்தைங்களை தூக்கிட்டு போய் என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு அவ பாக்குறா. அவளை நான் பாக்குறேன். இனிமே அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட யாருமே பேசாதீங்க. அவ பேரை கூட என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு தெரியாம அவளை இங்க கூட்டிட்டு வரணும்னு முயற்சி கூட தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன். பாட்டி, அத்தை, யாரும் கவலைப்படாதீங்க. ரவி ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாரு. சித்ரா, நாம எல்லாரும் இப்பயே போய் பிரியாவை இங்க கூட்டிட்டு வந்துடலாமே. இப்போ வேண்டாம். ரவி ரொம்ப கோவத்துல இருக்கா. பிரியாவும் கோவத்துல தான் இருப்பா. ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கோபம் குறையட்டும். நாம நாளைக்கு எல்லாருமா போய் பிரியாவை கூட்டு வருவோம். அத்தை, நீங்க யாரும் வேண்டாம். நான் மட்டும் நாளைக்கு போய் பிரியாக்காவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். சீதா, இவ்வளவு பேர் சொல்லியும் ரவி கேட்க மாட்டேங்கிறானா? நீ போய் பிரியாவை கூட்டிட்டு வந்தா ரவி ஒத்துப்பானா? இப்ப அப்படிதான் பாட்டி பேசுவாரு. நான் போய் கூட்டிட்டு வந்தா என் மேலயும் கோவமா தான் இருப்பாரு. ஆனா குழந்தைங்களை பார்த்ததும் அவரோட கோவம் தானா போயிடும். செல்லக்குட்டி, செல்லக்குட்டிங்களா? அச்சோ, செல்லக்குட்டிங்களா? என்ன? ஓ, சரி சரி, காலை நீட்டிக்கங்க. ஓ, எதுக்கு வாயில கை வைக்கிறீங்க? வாயில கை வைக்காத.
பிரியாக்கா. பிரியாக்கா, நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ரவி அப்ப ஏதோ உங்களை கோவத்துல அடிச்சிட்டாரு. அவரு சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. ஷூட்டிங்க்கு நீங்க ரவிக்கு தெரியாம போனது தப்புதானே? இதுல குழந்தைங்கள வேற ஷூட்டிங்க்கு தூக்கிட்டு போயிருக்கீங்க. ஷூட்டிங்ல குழந்தைங்க மேல லைட் விழுந்திருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? குழந்தைங்க மேல இருக்கிற பாசத்தினாலதான் ரவி உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டாரு. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ரவியும் ஒரு குழந்தை மாதிரிதான். காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாரே தவிர எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாரு. வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம். அக்கா சொன்னா கேளுங்கக்கா, வீட்டுக்கு போலாமே. சீதா, நீ எதுக்கு இங்க வந்த? நான் உன்னை கூப்பிட்டேனா? என் பொண்ண கை நீட்டி அடிச்சானே அந்த ரவி, அவன் இங்க வரணும். அவன் வந்து பிரியா முன்னாடி மண்டி போட்டு நான் செஞ்சது தப்புன்னு பிரியா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் பிரியாவை நான் அந்த வீட்டுக்கு அனுப்புவேன். இதெல்லாம் எங்கேயாவது நடக்கிற விஷயமா? எந்த ஆம்பளையாவது பொண்டாட்டி முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்பானா? நீங்க பிரியாவை கூட்டிட்டு போங்க. எல்லாரும் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. கடைசி வரைக்கும் ரவி என்ன பிரியாவை கூப்பிட வராமலே போயிட்டா, பிரியா கால முழுக்க 2 குழந்தைங்களோட இங்கேயே டேரா போட வேண்டியதுதான். அவ வாழ்க்கை அப்புறம் என்ன ஆகுறது? இத பாரு, அம்மா நான் இருக்கேன், என் மகளை நான் விட்டுருவேனா? இங்க பாரு பிரியா, நீ ரவி அண்ணா கூட இருந்தாதான் உனக்கு மரியாதை. அத்தை, பிரியாவுக்கு புத்திமதி சொல்லி அவளை எங்க வீட்டுக்கு அனுப்புறத விட்டுட்டு பிரியாவை வாழ வெட்டி ஆக்குறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க. இத பாரு, இது என் மக வாழ்க்கை. அவளுக்கு எப்படி வாழ்க்கையை தேடி தரணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம். நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? இந்த வீட்ல நானும் ஒருத்தி. இங்க நடக்கிற நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல உன் வேலையை பாரு, உன் புருஷனை பாரு. ஏன் இந்த குடும்பத்துல எந்த உரிமையும் இல்லாதது மாதிரி எதுக்காக என்ன தடுக்கணும்? இங்க பாரு பிரியா, கஷ்டமோ நஷ்டமோ புருஷன் வீட்டுல தான் பொண்டாட்டி இருக்கணுமே தவிர இந்த மாதிரி அம்மா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கேயே இருக்க கூடாது. இத பார் கல்பனா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. யாரு? நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேனா? நீங்க தான் தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. பானுமதி, கல்பனா சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்ல. பிரியாவை சீதா கூட அனுப்பி வச்சிடலாம். நீங்க என்ன கல்பனாக்கு வக்காலத்தா? கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல ஒரு பொண்ணு நல்லா வாழ்ந்தாதான் பிறந்த வீட்டுக்கு பெருமை. பிரியாவை சமாதானப்படுத்தி சீதா கூட அனுப்பிச்சு வைங்க. அப்படின்னா உங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுனால ஏன் பொண்ண கேவலமா நினைக்கிறீங்களா? ஐயோ, நீ வேற. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. வேண்டாம் வேண்டாம். நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னா என்ன, எனக்கு தேவையில்லை. ஏன் பொண்ண நான் அனுப்ப மாட்டேன். சித்தி, பிரியாக்கா கோச்சுக்கிட்டு குழந்தைங்கள தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அத்தையும் எல்லாருமா சேர்ந்துதான் என்ன பிரியாக்காவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வீட்ல குழந்தைங்களும் பிரியாக்காவும் இல்லாம கலகலப்பாவே இல்ல. பிரியாக்காவை என் கூட அனுப்பி வச்சிருங்க சித்தி.
நான் கூட்டிட்டு போறேன். போத நிறுத்து. நீ என்னமோ பெரிய மனுஷி மாதிரி பஞ்சாயத்து பண்ண வந்துட்ட. நீயும் அவன் கூட சேர்ந்து என் பொண்ணை துரத்தி விட்டுட்டு இப்ப வந்து இப்படி நாடகம் ஆடுறியா? அந்த வீட்ல நல்லது கெட்டதெல்லாம் நீயே அனுபவிக்கணும்னு திட்டம் போட்டுட்டு சும்மா ஒரு கண் தொடைப்புக்காக பிரியாவை கூப்பிட வந்திருக்கியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சித்தி. உண்மையிலேயே நான் பிரியாக்காவை கூட்டிட்டு போலன்னு தான் வந்தேன். பிரியா மேல அவ்வளவு அக்கறை இருக்கிறவ ரவி கிட்ட சொல்லி அவனை அனுப்பி வைக்க வேண்டியது தானே. நீ எதுக்கு வந்த? என் பொண்ணு அவ புருஷன் கூட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்துட்டான்னு நீ அப்படியே குத்தி காட்டிட்டு போலான்னு வந்தியா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ அங்க சந்தோஷமா இருந்துக்கோ. என் மக வாழ்க்கை கெட்டு போனா போகட்டும். போ, போடி. சித்தி, நான் இப்ப என்ன பண்ண? ஏன் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க? பிரியாக்கா, சித்தி ஏதோ கோவத்துல பேசுறாங்க. அவங்களுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். நீங்க இல்லனா பாவம் ரவி ரொம்ப கஷ்டப்படுவாரு. அது உங்களுக்கும் தெரியும். தயவு செஞ்சு என் கூட வாங்கக்கா. இல்ல, நான் வரல. இனிமே வரதாவும் எனக்கு ஐடியா இல்ல. இனிமே நீயும் உன் தங்கச்சியும் அந்த வீட்ல என்ன வாழவே விட மாட்டீங்க. எனக்கும் ரவிக்கும் சண்டை வரதுக்கு காரணமே உன் தங்கச்சி தான். அவளாலதான் இவ்ளோ பிரச்சனையும் நடந்தது. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? போ, போய் நீயும் உன் தங்கச்சியும் நல்லா சந்தோஷமாவே இருங்க. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? என் தங்கச்சி என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? இன்னும் என்ன பண்ணணும்? நான் அந்த ஷூட்டிங்ல நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். உன் தங்கச்சி தான் நீங்க அழகா இருக்கீங்க, ஷூட்டிங்ல நடிச்சா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி சும்மா இருந்த என்ன உசுப்பேத்தி விட்டா. நானும் அவ பேச்ச கேட்டு நடிச்சேன். அதனாலதான் எனக்கும் ரவிக்கு பிரச்சனை வந்துச்சு. எல்லா பிரச்சனைக்கும் அவதான் காரணம். அது மட்டும் இல்ல, என்னையும் ஷூட்டிங்ல நடிக்க சொல்லிட்டு ரவி அங்க வர போற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சும் என்கிட்ட உண்மையை சொல்லாம விட்டுட்டா. நானும் ரவி கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன மாட்டி விட்டதே அவதான். ரவி வராருன்னு ஒரு வார்த்தை ராதா என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்காது. என்னம்மா இது? ராதா ஏன் இப்படி எல்லாம் பண்ணா? அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வேணும்னு என் பொண்ணு மேல பழிய போட்டுட்டு அந்த வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. உங்க பொண்ணுங்களாச்சே 2 தின்னுட்டு சும்மா இருப்பாங்களா? என் பொண்ணுங்களை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன். அப்போ நான் என் பொண்ணை தப்பா வளர்த்து வச்சிருக்கேனா? ஐயோ அத்தை, அவங்க ஒண்ணும் அப்படி சொல்லல. ஐயோ, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாதனமா விளையாட்டா ஏதோ சொல்லிருப்பா. ஏன் பிரியாக்கு எங்க புத்தி போச்சா? கல்யாணமான பொண்ணு புருஷனுக்கு தெரியாம நடிக்க போனா எந்த ஆம்பளதான் ஒத்துப்பான்? ஏய், இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? ஒழுங்கா உங்க பொண்ணை முதல்ல இங்க இருந்து அனுப்பி வைங்க. ஏய், இந்த பஞ்சாயத்து பேசுறதுக்கு நீ யாருடி? இங்க பாருங்க, இது என் வீடு. நான் இத சொல்லதான் செய்வேன். கல்பனா, எதுக்கு இப்ப வீணா இவங்க கிட்ட சண்டை போடுறீங்க? பிரியாக்கா, வாங்கக்கா போலாம். எதுக்கு பிரச்சனை? ஏ சீதா, பிரியாவை நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன்ல, வேணும்னே என் வீட்ல பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? பேசாம போயிடு. இன்னும் ஏண்டி இங்க இருக்க? அவதான் வரமாட்டேன்னு சொல்றாளே, அப்புறம் என்ன, போக வேண்டியதானே? கூப்பிட வந்துட்டா. அத்தை, ஏய், சீ.
வாய் முடி. நீ மட்டும் என்ன யோக்கியமா? பெருசா இவ என்னமோ புருஷனுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி. கொன்னுடுவேன். மூஞ்ச பாரு. உங்களை திருத்தவே முடியாது. வந்துட்டாளுங்க வக்காலத்து வக்கீலுங்க. அன்னைக்கு ஹோட்டலுக்கு பிரியாக்கா போகும்போது ராதாவும் எனக்கு தெரியாம போயிருக்கா. அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து சொல்லவே இல்ல. அன்னைக்கு ஹோட்டல்ல என்னமோ நடந்திருக்கு. அதனாலதான் ரவிக்கும் பிரியாக்காவுக்கும் இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. அந்த ராதா ஏதாவது செஞ்சிருப்பாளோ? அவளை விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். பிரியாக்காவை கூப்பிட போன சீதாக்கா இவ்ளோ கோவமா நம்ம ரூம்க்கு வராங்களே. பிரச்சனைய பிரியாக்கா சீதாக்கா கிட்ட சொல்லிருப்பாங்க போல இருக்கு. எப்படியும் சீதாக்கா நம்மள விசாரிப்பாங்க. எப்படியாவது பேசி சமாளிச்சிடணும். இல்லனா சீதாக்கா கிட்ட எதுவும் பேசாம தப்பிச்சிடணும். கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்து. எங்க அக்கா சீதா என்கிட்ட விசாரிக்காம நீதான் என்ன காப்பாத்தணும். சரி, பேசாம போர்வை இழுத்து மூடிட்டு படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். ராதாவை விசாரிக்கலாம். ராதா, 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 நான் தூங்கிட்டு இருக்கேன், என்ன விடுங்க. தூங்கிட்டு இருக்கிற யாரும் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ராதா எந்திரி. ராதா, பிரியாக்காவோட பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப நான் எதையும் பேசுறதா இல்ல, நான் தூங்கணும். போங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசுங்க. இப்பவே பேசி ஆகணும். பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. இப்போ நீ மரியாதையை எந்திரிச்சு பேசுற. நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப பாதி தூக்கத்துல இருக்கேன். என்னால எழுந்திருக்க முடியாது. போங்க. இப்ப நான் இங்க வந்துட்டு இருக்கும் போது நீ வெளியே நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் வந்த. நீ இப்பதான் படுத்திருக்க. சும்மா தூங்குற மாதிரி எல்லாம் நடிக்காத ராதா. இந்திரி,